ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், குளோபல் லெவலில் நடந்த அப்டேட்ஸ், இன்டர்நேஷனல் நியூஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். கம்பெனியோட நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணது ட்ரம்ப்பும் பூட்டினும் பார்த்தீங்கன்னா அலஸ்காவில் யூஎஸ்ஏல அலஸ்காவில் மீட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மீட்டிங் கம்ப்ளீட் ஆனோன்னா மண்டே வந்து ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கி கூட ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ண இருக்கிறாரு. ஸோ இதுதான் ரொம்பவே முக்கியமான மீட்டிங்காக இருக்குது. இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். இது அப்டேட் பார்க்கும்போது இப்போ உக்ரைன் மேலே ரஷ்யா வார் தொடுத்து அந்த வாரில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட சில பிளேசஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது போக இப்போ ட்ரம்ப் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா, இது ஒரு சோர்ஸஸ் சொல்கிறாங்க, ஆகஸ்ட் 22 உள்ள புட்டின், ஜெலன்ஸ்கி, ட்ரம்ப் இவர் ஒரு ட்ரைலேட்ரல் ஸ்பீச் வந்து 3 பேரையும் வச்சு ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறதாட்டு ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ அட் தி சேம் டைம் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, பூட்டினோட கோரிக்கை வந்து கெவுன்னு ஒரு இடம் சொல்கிறாங்க, கீவு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டான்பாஸ் அப்படிங்கிற ஒரு இடம் சொல்கிறாங்க. இந்த இடத்த வந்து உக்ரைன் வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பூட்டினோட கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பும் ஒத்து போகிறதாட்டு ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ இது வந்து ஜெலன்ஸ்கி இதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா வார் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்ட்டு சோர்ஸ் சொல்கிறாங்க. பட் இது வந்து ரஷ்யாவோட கோரிக்கைக்கு அமெரிக்கா ஒத்து போகிறாங்க. அட் தி சேம் டைம் இவங்க 2 பேரும் ஒத்து போகிறது ஓகே. பட் அந்த உக்ரைனோட அதிபர் வந்து இதுக்கு ஒத்து போகணும். ஸோ அவர் அக்செப்ட் பண்ணார்னா அந்த வார் வந்து ஸ்டாப் ஆக சான்ஸ் இருக்குது. பட் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து சோர்ஸஸ்ன்னு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் BMW கொடுத்த அப்டேட்டு செப்டம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸோட ப்ரைஸஸ் வந்து கிட்டத்தட்ட 3% அளவுக்கு அவங்க ரைஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா குளோபல் சப்ளை செயின் சேலஞ்சஸ், ஃபாரெக்ஸ் ஃப்ளக்டுவேஷன் இதை பேஸ் பண்ணி அவங்களோட கார்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் BMW 2 சீரீஸு, அடுத்து BMW 3 சீரீஸ் லாங் வீல் பேஸு, BMW 5 சீரீஸ் லாங் வீல் பேஸு, 7 சீரீஸு, X3, X5, X7 இந்த மாதிரி மாடல்ஸுக்கு எல்லாமே ப்ரைஸ் ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது BMW கொடுத்த அப்டேட்டு. மஹிந்திரா கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்க மல்டி பவர் ட்ரெயின் டெக்னாலஜிஸில் பார்த்தீங்கன்னா பெட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காம்படிட்டர்ஸை வந்து அவுட் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அவங்க சொல்கிறது நியூ பெட்ரோல் டீசல் எலக்ட்ரிக் காரை வந்து நாங்கள் டெவலப் பண்ணுவோம். வேறு மாடல்ஸில் டெக்னாலஜி ஒன் காமன் டெக்னாலஜி பிளாட்ஃபார்மில் நாங்கள் டெவலப் பண்ணுவோம். ஸோ இது மூலமாட்டு குளோபல் எமிஷன் ஃப்ளெக்சிபிலிட்டியை நாங்கள் வந்து மீட் பண்ணலாம். அந்த நாம்ஸை வந்து அட்டைன் பண்ண முடியும். அட் சேம் டைம் வந்து மார்க்கெட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் செல் பண்ணலாம். ஸோ காம்படிஷனை வந்து சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி மஹிந்திரா தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில ஃபண்ட்ஸ் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அந்த ஃபண்ட் ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணதுலேருந்து இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸ் அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து 20% மேலே இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்டு February 2011 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாக ஃப்ரீக்வன்சியாக எடுத்து பார்க்கும்போது 21% இந்த மிட் கேப் ஃபண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் தி சேம் டைம் இந்த ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 months ஆட்டு 3rd quartile ஃபண்டாக இருந்துச்சு. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது 4th quartile ஃபண்டாக இருந்துச்சு இந்த ஸ்கீமு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PGIM இந்தியா மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு 2013 டிசம்பரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் 3 இயர்ஸில் 26.7% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த மிட் கேப் ஃபண்டு. அட் தி சேம் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா 4th quartile இருக்குது. லாஸ்ட் 6 monthsல இந்த ஃபண்ட் வந்து 4th quartile இருக்குது. நெக்ஸ்ட் இன்வெஸ்கோ இந்தியா மிட் கேப் ஃபண்டு இவங்க 2007 ஏப்ரலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 23.9% இருக்குது லாஸ்ட் 3 இயர்ஸில். இன்வெஸ்கோ இந்தியா மிட் கேப் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்டைலாக இருந்திருக்கு லாஸ்ட் 3 monthsல. அதே ஏர்லியர் பார்க்கும்போது 2nd quartile இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோட்டக் மிட் கேப் ஃபண்ட் 2007 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 25% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்க்கும்போது இதோட ரிட்டர்ன்ஸ் நல்லா இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாடா மிட் கேப் க்ரோத் ஃபண்ட் 1994 ஜூலையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 23.1% லாஸ்ட் 3 இயர்ஸில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் மந்த் வந்து 2nd quartile இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஏர்லியர் பார்க்கும்போது 3rd quartile இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் 4-7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25-26 Q1ல எக்ஸ்போர்ட் மட்டும் 4-7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. $12.4 billion இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அட் தி சேம் டைம் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 2014-15ல் $31 billion இருந்திருக்கு. இப்போ அது $133 billion இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 14ல் 2 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் தான் நமக்கு கைவசம் இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது 300 மேலே இருக்குது. அட் த சேம் டைம் இந்தியாவை மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங்கில் செகண்ட் லார்ஜஸ்ட் அதாவது வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சராக மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பியூஷ் கோயல் அப்டேட் கொடுத்துருக்காரு. இந்தியாவோட டேப்லெட் PC மார்க்கெட் வந்து 20% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஆப்பிள் தான் அந்த இந்தியாவோட டேப்லெட் மார்க்கெட் ஷேர் வந்து 30% ஓன் பண்ணுறாங்க. அந்த Q2ல 20% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆப்பிளோட ஐபேட் சப்ளை மட்டுமே 10% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சாம்சங் 27% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கேலக்ஸி டாப் A9 Plus 5Gன்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் ஆயிருக்கு. அட் தி சேம் டைம் இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது இந்த 5G எனேபிள் டேப்லெட்ஸ் வந்து 10-15% க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்
$9.3 பில்லியன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $9.3 பில்லியன் குறைஞ்சி $689 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா $9.32 பில்லியன் டிக்ளைன் ஆகி $688.871 பில்லியன் ஆட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கிட்டாச்சியும் ஜி வெர்னோவோ T&D இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸை காம்படிட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட டிரான்ஸ்ஃபார்மர் மார்க்கெட் வந்து $156.80 மில்லியன் இருக்கும் 2030 அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. காம்பவுண்ட் ஆனுவல் growth வந்து $104.13 மில்லியன் இருக்குது 25ல். கிட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்டரில் டாமினண்ட்டாக இருக்காங்க. அட் தி சேம் டைம் ஜி வெர்னோவா T&D இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் இந்தியன் பவர் செக்டரில் வந்து ஒரு ப்ரெசன்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ரெண்டு இருக்குமே அந்த டாமினன்ஸில் காம்படிஷன் இருக்குது. மார்க்கெட் டாமினன்ஸில் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கோ லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் $6,800 இருக்குது. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா $110 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. $110 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் பார்க்கும்போது ஆகஸ்ட் 19 மென்ஷன் ஆயிருக்குது. ஸோ அது இல்லாமல் ஆகஸ்ட் 29 ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இருக்குது. அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் வந்து 30 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் வந்து பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1100%, அதாவது 1100% அவங்களோட ஃபேஸ் வேல்யூவில் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கோ லிமிடெட் அவங்க கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கில் வந்து அப்டேட்டு. ஸோ எஸ் பேங்கோட எஸ் பேங்க் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, எஸ் பேங்கில் பிகர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அட் த சேம் டைம் இப்போ அந்த ஜப்பானை சேர்ந்த சுமிட்டோமோ மிட்சுபிஷி ஃபினான்சிங் கார்பரேஷன் அவங்க எல்லாமே ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க. இப்போது இந்த சுமிட்டோமோ மிட்சுபிஷி பேங்கிங் கார்பரேஷனுக்கு நாமினேட், அதாவது டேரக்டரேட் வந்து கீ போர்ட் கமிட்டிஸில் வந்து டேரக்டரேட்டை வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்கு, அட் த சேம் டைம் ஸ்பெஷல் ரைட்ஸ் கொடுக்குறதுக்கு இப்போ முயற்சி எடுக்கிறாங்க எஸ் பேங்க். அவங்களுக்கும் அந்த கீபோர்ட் கமிட்டியில் வந்து டேரக்டர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. பட் ஆக்சுவலி ப்ராக்ஸி அட்வைசர்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அட்வைசரி சர்வீஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ண பிளானில் இருக்கிறாங்க போல். ஏன்னா ப்ராக்ஸி அட்வைசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எஸ் பேங்கோட அந்த டிசிஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க முடிவெடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 18 to 20 வந்து இந்த ரீசொல்யூஷன், அந்த ஓட்டிங் ரைட்ஸுக்கான அந்த இது நடக்குது. ஆகஸ்ட் 21 பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும். ஸோ என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பவர் கிரிட், சுஸ்லான், அல்ட்ராடெக் சிமெண்ட் இது மாதிரி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28% மேலே போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பவர் கிரிட் வந்து 28% மேலே போகும்னு சொல்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 289 இருக்குது. டார்கெட் ப்ரைஸ் 369 சொல்கிறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் 13% மேலே போகும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 12,299 இருக்குது. 13,840 போகும்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் வந்து 25%லேருந்து 28% வரைக்கும் இது இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு தான் அதை கெஸ் பண்ணுறாங்க. தால்மியா பாரத் 12% மேலே போக சான்சஸ் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2,272 இருக்குது. 2,550 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட்ஸுக்கு 1,050 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 17% மேலே போக சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 899 இருக்குது. சுஸ்லான் எனர்ஜிக்கு ₹72 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 10% மேலே போக சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரீசன் பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்டர் புக் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேலேருந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வரைக்கும் கிட்டத்தட்ட 30% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிரே அசட், ஹேங்ஸங் டெக் ETF, FOF 82.37% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மிரே அசட், NYSE, ஃபேங் ப்ளஸ் ETF, FOF 67.35% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இன்வெஸ்கோ இந்தியா, இன்வெஸ்கோ குளோபல் கன்சூமர் ட்ரெண்ட்ஸ், FOF இது வந்து 57.46% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மிரே அசட், S&P 500 டாப் 50 ETF, FOF 47.50% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இடில்வெஸ்ட் GR சைனா ஈக்விட்டி ஆஃப் ஷோர் ஃபண்ட் 41.42% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மிரே அசட் குளோபல் எக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னாலஜி ETF, FOF 39.25% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இடில்வெஸ்ட் US டெக்னாலஜி ETF, FOF 31.39% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆக்சிஸ் கிரேட்டர் சைனா ஈக்விட்டி FOF 36.67% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா தைவான் ஈக்விட்டி ஃபண்ட் 36.63% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கோடெக் நாஸ்டாக் 100 FOF 31.31% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இடில்வெஸ்ட் யூரோப் டைனமிக் ஈக்விட்டி ஆஃப் ஷோர் ஃபண்டு 30.85% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நேவி US நாஸ்டாக் 100 FOF இது கரெக்டாக பார்க்கும்போது 30.68% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ICICI ப்ரூடென்ஷியல் நாஸ்டாக் 100 30.54% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து போன இண்டிபெண்டன்ஸ் டேலேருந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வரைக்கும் 30% மேலே, சில இதெல்லாம் ஹையஸ்ட் பார்க்கும்போது 80% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பற்றி கேட்டிருக்கீங்க. இது வந்து 100 கீழே வரும்போது நான் பார்க்கலாம். இப்போ வந்து 112 இருக்குது இதோட ஸ்டாக் ப்ரைஸ். பி ரேஷியோ 40 மேலே இருக்குது. இந்த பங்கு வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ப்ரைஸ் மேபி உங்களுக்கு சின்னதாக தெரியலாம்.
ஆனால் இது வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. புக் வேல்யூ இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் 113 இருக்கும்போது புக் வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணும்போது 4 டைம்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. இதை எப்படி கன்சிடர் பண்ண முடியும்? ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதை விட மணப்புரம், முத்தூட்டெல்லாம் சீப்பாக இருக்குது. அதே நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் உங்களுக்கு கண்ணுக்கு சின்னதாக தெரியலாம். பட் அதோட வேல்யூஷன் பி ரேஷியோலாம் புக் வேல்யூலாம் வச்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் ஹையஸ்ட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஷால் மெகாமார்ட் அப்படிங்கிற ஒரு பங்கை பற்றி கேட்டிருக்கீங்க. பட் இதெல்லாம் ட்ராக் பண்ணுறது கிடையாது. 67,000 crores கிட்ட மார்க்கெட் வேல்யூ இருக்குது. ரிசல்ட்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். இது என்ன ஒன்று பார்க்க வேண்டியிருக்குன்னா 146 ரூபாவில் இருக்குது, 1.5% பாசிட்டிவில் இருக்குது. பி ரேஷியோ 107 மேலே இருக்குது. ஆனால் இது எப்படி ஓகேன்னு எனக்கு தெரியல. என்ட்ரி லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. பட் நீங்கள் ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் இன்டர்நேஷனல் கம்பெனி பற்றி சொல்லுங்கள். டெய்லி பேசிஸில் அது 5% போயிட்டு இருக்குது அப்பர் சர்க்யூட் லாஸ்ட் 8 months அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். அது என்னதுன்னு தெரில. ஆனால் இவங்க டொபாக்கோவும் அது ரிலேட்டட் அலைட் ப்ராடக்ட்ஸ் தான் விற்கிறாங்க. ஆனால் நான் இப்போ நீங்கள் அன்றைக்கும் ஒருத்தர் கேட்டிருந்தாரு 5% அப்பர் சர்க்யூட் தான் இருந்துச்சு. இன்றைக்கும் 5% அப்பர் சர்க்யூட்டு. இதில் வாங்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஸ்டாக் பி வந்து நான் கூகுளில் பார்க்கும்போது 1000 மேலே காட்டுது. அதே ஸ்க்ரீனரில் ஓப்பன் பண்ணி பார்த்தா 724 காட்டுது. அட் தி சேம் டைம் கம்பெனி டெட் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, அது ஓகே. பட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 315 டைம்ஸ் வந்து புக் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக ட்ரேட் ஆகுது. ரொம்பவே வேல்யூஷனும் ஜாஸ்தி. ஆனால் இன்னொருத்தர் கேட்டார், ப்ரோ இதில் கன்சிடரே பண்ண முடியல. ஐ திங்க் செல்லர்ஸ் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஆனால் இந்த ரேஞ்சிலலாம் என்ட்ரி கொடுத்து டப்புன்னு நம்ம வாங்கினரம் பார்த்து அடித்தாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியல. பட் ஆக்சுவலி இதோட 50 வீக் லோ பார்க்கும்போது ₹1.10, ஹை பார்க்கும்போது 316 ரூபா. இப்போ வந்து பீக் லெவலில் தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ட்ராக் பண்ணுறது கிடையாது. மேபி நாளைக்கு ஒரு பையிங் லெவல் போட்டு பார்க்கலான்னு இருக்கிறேன், பை பண்ணி பார்க்கலாமான்னு இருக்கிறேன். ஸோ இது வந்து அவரே கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்காரு ஒருத்தர் போட்ட கமெண்ட்டுக்கு, நம்ம வாங்க முடியலையேன்னு கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு என்கிட்ட 800 ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஐ திங்க் இதில் யாருமே செல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரில அந்த பங்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில மார்க்கெட் ட்ரேடிங் கைட்ஸ், அதாவது எனக்கு நியூஸில் கிடச்சதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த அனலிஸ்ட்டு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறது 2 மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 6% மேலே போகும்னு சொல்கிறாங்க. பட் இது அவாய்ட் பண்ணியிருக்கேன், நியூஸுக்கு வேண்டி அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனோ மிண்டா, அவங்க சொல்கிறது 6% மேலே போகும். ஸ்டாப் லாஸ் வந்து 1100, டார்கெட் வந்து 1200 to 1220 rupees அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1145 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மணப்புரம் ஃபினான்ஸு, டார்கெட் ப்ரைஸ் 266 சொல்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸ் 275 to 278 சொல்கிறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் 266 இருக்குது. ஸ்டாப் லாஸ் 258, 5% மேலே போகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மணப்புரம் ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு, குருகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 9 lakhs, அதாவது கோல்ட் லோன் ஆஃபீஸ், மணப்புரமோட கோல்ட் லோன் ஆஃபீஸில் வந்து 9 lakhs வந்து பார்த்தீங்கன்னா லூட் பண்ணியிருக்கிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 9.5 lakh கேஷ் வந்து கன் பாயிண்டில் மணப்புரம் ஃபினான்ஸ் கோல்ட் லோன் ஆஃபீஸில் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஷீட்லா மேட்டா ரோடு அந்த ரேஞ்சில் இது வந்து ராபரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி அந்த கேமரா ஃபுட்டேஜை வச்சு கிட்டத்தட்ட அதை வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறதாட்ட அப்டேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 men வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 PM அந்த டைம்ஸில் வந்து இதை வந்து இந்த ராபரி பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி இது மணப்புரம் ஃபினான்ஸுக்கு பெரிய நெகட்டிவ் அப்டேட் கிடையாது. பட் இதெல்லாமே சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் சாம்சங் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கை வந்து நம்ம இந்தியாவில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர், அதாவது டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சாம்சங் கூட நடந்த பேச்சுவார்த்தையில் இந்தியாவில் சாம்சங் அவங்களோட மேனுஃபேக்சரிங் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் இன்வெஸ்டர்ஸ் ப்ரோக்கரேஜஸோட அந்த கிளைண்ட் பேஸை பார்க்கலாம். ஸோ க்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் பேஸ் கிட்டத்தட்ட 12 கோடியே 35,1761 இருக்குது. 1.8% பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் பேசிஸில் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஜெரோதாவில் 7 கோடியே 43,3773 கிளைண்ட் பேஸ் இருக்குது. 2.0% குறைஞ்சிருக்கு. ஏஞ்சல் ஒன்ல 7 கோடியே 19,06,742 கிளைண்ட் பேஸ் இருக்குது. 1.7% மந்த் ஆன் மந்த் பேசிஸில் குறைஞ்சிருக்கு. அப்ஸ்டாக்ஸில் 3.8% விழுந்திருக்கு. 24 கோடியே அப்ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது 2 கோடியே 47,04,081 இருக்குது. 3.8% விழுந்திருக்கு. ஐசிசி டைரக்டில் 1 கோடியே 95,08,688 இருக்குது. 0.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸில் 0.2% விழுந்திருக்கு. கோட்டக்கில் 0.9% விழுந்திருக்கு. எஸ்பிஐயில் 3.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தானில் 0.1% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கிளைண்ட் பேஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி அந்த லீலாவதி மெடிக்கல் ட்ரஸ்ட் இஷ்யூ சம்மந்தமாட்டு, லீலாவதி கீர்த்திலால் மெஹ்தா மெடிக்கல் ட்ரஸ்ட்டு சம்மந்தமாட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சிஓ சம்மந்தமாட்டு அவங்க மோதல் போக்கில் தான் போய்ட்டுருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சிஓ அது இல்லாமல் அவங்க ரிலேட்டட் 8 ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா
இந்த 2 கோடி ரிலேட்டட் ஃப்ராட் கேஸில் இப்போ புக் பண்ணியிருக்கிறதாட்டும் சொல்லியிருக்காங்க. அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு மும்பை கோர்ட்டில். ஸோ கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாட்டு 14.42 crores வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணி வந்து டைவர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த ட்ரஸ்ட் ரிலேட்டட் மணி. அது இல்லாமல் 2.05 crores வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷன் வந்து ரிலேட்டட் இஷ்யூ ஆயிருக்கு. அவர் அந்த ஃபண்டை தப்பாக டைவர்ட் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சிஓவாக இருக்கிற சசிதர் ஜெகதீஷனும் அது உங்கள் ரிலேட்டட் ஒரு 8 பேங்க் எம்ப்ளாயிஸும் பார்த்தீங்கன்னா இந்த கேசஸில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. பட் இது என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து அப்டேட்டு. கெயில் வந்து பார்த்தீங்கன்னா 21.83 lakh கஸ்டம் பெனால்ட்டி இவங்க பே பண்ண வேண்டிய இருக்குது. இந்த ஃபைன் எதுக்குன்னு வரும்போது கன்செஷனல் டியூட்டி வந்து இம்போர்ட்டுக்கு இவங்க பே பண்ணாததுனால கெயிலுக்கு இந்த ஃபைன் போட்டிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட் கேப்லேஷன் அடிப்படையில் கம்பெனிஸ் பார்க்கும்போது ரிலையன்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. 18 lakh crore 59,023 crores. HDFC Bank second 15 lakhs 28,387 crores. TCS third 10 lakh 93,349 crores. Bharti Airtel 10 lakh 68,260 crores. ICICI Bank 10 lakh 18,982 crores. SBI Bank 7 lakh 63,095 crores. Infosys 6 lakh 1,300 crores. Hindustan Unilever 5 lakh 83,391 crores. LIC 5 lakh 61,881 crores. பஜாஜ் ஃபினான்ஸ் 5,35,547 crores. அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் வந்து மார்க்கெட் கேப்லேஷன் அடிப்படையில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நுவாமா வந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க ரினோபிள் எனர்ஜி ஸ்டாக்ஸுக்கு. ஒன்று ஐஎன்எக்ஸ் விண்டு, இன்னொன்று வந்து சுஸ்லான் எனர்ஜி. ஸோ இதில் ஐஎன்எக்ஸ் விண்டுக்கு 236 பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. 190 இந்த ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 38% மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 12 நியூ மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ஜூலையில் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட 2 ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ஓபராய் ரியால்ட்டி, காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க ஆட் பண்ணியிருக்கிற ஸ்டாக் வந்து ஆரோபிண்டோ ஃபார்மா. நெக்ஸ்ட் கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க பெருமாள் என்டர்பிரைசஸும் தேவயானி இன்டர்நேஷனலும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கிளான் ஃபார்மா, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட், கிளென்மார் ஃபார்மாசிட்டிகல்ஸ் இது 3 புது ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்காங்க. நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், பெருமாள் என்டர்பிரைசஸ், கேஏ இண்டஸ்ட்ரீஸ் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. குவான் மியூச்சுவல் ஃபண்ட், அஜந்தா ஃபார்மா, கிளான் ஃபார்மா, மேக்ஸ் ஹெல்த் கேர் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஐசிசிஐ ப்ரூடென்ஷியல், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட சீனியர் வைஸ் பிரசிடென்ட் டாம் ஷூ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் ஓன் பண்ண டெஸ்லா ஷேரில் 82% ஆஃப் த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணியிருக்காரு. 2023 to 24 இந்த காலகட்டத்தில் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து $174 to $323 இந்த ரேஞ்சில் வச்சு பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸிட் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரம்ப் வந்து எலன் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் செல்லர்ஸை வந்து வார்ன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் எப்படி வார்ன் பண்ணியிருக்கிறாருன்னா இந்த ஷார்ட் செல்லர்ஸ் இது மாதிரி ஷார்ட் செல்லர்ஸ் வந்து நீங்கள் வெளியே போகட்டா, அதாவது வெளியேறட்டா நான் வந்து அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி எலன் மஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்படி அவங்க கம்பெனியில் பொறுப்பில் இருக்கவங்களே இந்த ஷேரை எக்ஸிட் பண்ணும்போது மற்றவங்களுக்கு எப்படி வந்து மற்ற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் எப்படி ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் டெஸ்லாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து இந்த வார்னிங்கை கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் டிக்சன் டெக்னாலஜிஸும் சைனாவை சேர்ந்த HKC இந்த ஓவர்சீஸ் ஃபர்மும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சர் போடுறாங்க டிஸ்பிளே மாடியூல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு. 370 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. இதில் HKC அந்த ஓவர்சீஸ் லிமிட்டட் 26% ஸ்டேக் வச்சிருப்பாங்க, ரிமைனிங் டிக்சன் டெக்னாலஜிஸ் வச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாயின்ட் வெஞ்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் 370 கோடி. இது டிக்சன் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.